ஹலோ, வெல்கம் டு அருள் டெய்லர். இன்றைக்கி வந்து பஃப் ஸ்லீவ்லேயே இது ஒரு மாடல். இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இந்த மாடல் இருக்குதுங்க. அது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் கை அளவு குறிச்சிக்கிட்டேன். கை அளவு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே 2 இன்ச்சு வச்சு அதுக்கு வந்து பஃப்புக்கு நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி கீழேயும் 1 இன்ச்சு சேஃப் வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து அகலம் வந்து நம்ம ஜாஸ்தி வைக்கணுங்க. 8 இன்ச்சுன்னா இப்போ வந்து 10 இன்ச்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது பட்டு பாவாடை, நார்மல் சுடிதார், ப்ளவுஸு எல்லாத்துக்கும் இந்த மாடல் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கீழே வந்து பிசுரை மடித்து தைச்சிருங்க. கீழ் சைடு சன்னமாக பிசுறு தெரியாமல் மடிச்சுட்டு இப்போ மடித்ததுக்கு மேலே நேர் பக்கம் போட்டு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. லைனாக 1 இன்ச் வச்சு நேர்கோடு போட்டு இப்போ நம்ம கை அளவு எவ்வளவோ அது போக மீதி வந்து நம்ம பஃப் வந்து சுருக்க வைக்கணுங்க. கீழே இப்போ 1 இன்ச்சு கோடு போட்டோம் பாருங்கள். அது மேலேயே ஒரு 1/4 இன்ச்சு மடக்கி அப்படி சுருக்க வச்சுருங்க. அதேமாரி மேல் சைடும் நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணி வளைவு போட்டோம் பார்த்திங்களா. அதுக்கு எல்லாமே அப்படியே பஃப் வந்து ஸ்லீவ் சுருக்க வச்சிடலாம். இப்படி கட் பண்ணி தைக்கும்போது கை நல்லா தூக்கணும் மாதிரி சூப்பராக இருக்கும். அதுங்க இப்போ ரெடி ஆகிடுச்சிங்களா. இப்போ கீழே வந்து நான் இன்னொரு படிமான தையல் போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து ப்ளவுஸ் துணி. இந்த பார்ட்ரு துணியை நம்ம கட் பண்ணி 1.25 இன்ச்சு கட் பண்ணி அப்படியே 2ஆக மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாங்க. நேர் பீஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். அந்த பீஸரெல்லாம் கரெக்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு நம்ம தையல் ஓட்டணும் பார்த்திங்களா, அது மேலே வச்சு அப்படியே தையல் ஓட்டிக்கலாம். நல்லா ஓரமாக தையல் ஓட்டணும். ஓட்டினதுக்கப்புறம் அந்த பிசுரை உள்ளே தள்ளி அப்படியே ஒரு தையல் ஓட்டிட்டோம்னா ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த க்ரீனுக்கும் வயலட் ப்ளூ கலருக்கும் நல்லா கலர் நல்லா லுக்காக சூப்பராக இருக்குது. ஓகே.